திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எப்பதான் கட்சி ஆரம்பிப்பார்? பாஜகவினுடைய ஓட்டு வங்கி 11.24% உயர்ந்தது அப்படின்னு அவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மாட்டாரா? கொண்டு வந்தது மட்டும் இல்ல, அதிமுக எம்எல்ஏ நீங்களே பில பேசி வாங்கி அதுக்கு வழியும் காட்டி விட்டுட்டீங்க. அப்ப அந்த அமைப்பை வலுப்படுத்துவாரு, அதுக்குள்ள வேலைகள்லாம் செய்வார். இடைத்தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு 7 தொகுதிக்கு வரும். சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் எப்பதான் கட்சி ஆரம்பிப்பார்? ஏன் அவர் உடனே கட்சி ஆரம்பிக்கலை? ஒரு சட்டுப்புட்டுன்னு கட்சி ஆரம்பித்தா தானே மக்கள் மத்தியில் அதை வளர்க்க முடியும். அது அப்போ தானே ஒரு உற்சாகம் கிடைக்கும் தொண்டர் மத்தியில். அப்போ தானே அதிமுகலேருந்து போகக்கூடியவங்க எல்லாம் அண்ணாமலை பக்கம் நிற்பாங்க. அவங்க இப்போ எங்கே போகிறேன்னு தொண்டர்களெல்லாம் தெரியாமல் அதிமுகவில் இருந்துகிட்டு இருக்காங்க. நிர்வாகிகள் ஏதோ பதவி ஆசைக்குனால அப்படியே போய் திமுக தாவேக பக்கம் போய் நிற்காங்க, விஜய் பக்கம் போய் நிற்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. திமுக பக்கம் எப்படி அதிமுககாரங்க தொண்டர்கள் போக முடியாது. அது உதயசூரியனுக்கு அவங்கள கொன்னா கூட அவங்களால ஓட்டு போட முடியாது. உண்மையான அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா அவர்களை நேசிக்கக்கூடியவங்க, திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை மனசில் ஏற்றுக்கிட்டவங்க அந்த அதிமுக தொண்டர்களால் விஜய் பக்கம் போக முடியாது, திமுக பக்கமும் போக முடியாது, வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாது. ஆனால் அண்ணாமலை பக்கம் அவங்க நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு மேலே ஒரு தனி பாசம் வந்தது. அண்ணாமலை ஐபிஎஸ் ஒரு நியாயமான நேர்மையான ஒரு அதிகாரியாக வேலை பார்த்தவர், ஒரு நல்லவர். அதே சமயத்தில் அவருடைய செயல்பாடுகளில் எல்லாமே பிடிச்சி போச்சுது. அவருடைய பேச்சுக்கள், அவர் கொடுக்கக்கூடிய பதில் உரைகள், இது எல்லாமே தெளிவானதாக இருக்குது, மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் இருக்குது, உண்மையானதாக இருக்குது. அதனால் அவருக்கு பின்னாடி தான் போகணுன்னு ஆசைப்பட்டு அவங்க நின்றாங்க. கட்சி இன்னும் ஆரம்பிக்கலை, இது என்ன, ஏன் அப்படி தாமதப்படுத்திட்டு இருக்காரு, எப்போ தாங்க கட்சி ஆரம்பிப்பாருங்கிற மாதிரி பல்வேறு நபர்கள் என்கிட்ட கேட்குறாங்க. இது கிரவுண்ட் லெவல்லையும் இது இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சில எனக்கு தெரிஞ்ச இல்லைன்னா சேகரித்த சில தகவல்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கியமாக அறக்க பறக்க கட்சி ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட சிந்தனை அவருடைய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்ட்ட நேரடியாக பேசின ஒரு சிலர் என்கிட்ட சொன்ன தகவல். உடனடியாக கட்சி ஆரம்பிக்க வாய்ப்பு இல்லை, இது அப்படி அறிபறியாக கட்சி ஆரம்பிக்க வேண்டாம் அப்படிங்கிறது அவருடைய மனநிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணாங்க, பகிர்ந்துக்கிட்டாங்க என்கிட்ட. அப்போ அது உண்மையான தகவலும் கூட. அதனால் உடனடியாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இல்லை. அதே சமயத்தில் பி த லீடர்ஸ் அமைப்பினுடைய அந்த வாலண்டியர்ஸ் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணுங்கிறதுல அவர் முனைப்போடு இருக்கார். அது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தோராயமாக ஒரு 19 லட்சம் அளவுக்கு வந்திருக்கும். உண்மையை சொல்ல போனால் அவருக்கு ஓட்டு போட்டவங்க அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட திரு அண்ணாமலை ஐபிஎஸ் பாஜகவுக்கு வந்ததுனால பாஜகவினுடைய ஓட்டு வங்கி 11.24% உயர்ந்தது. அப்படி உயர்ந்த ஓட்டு அப்படி உயர்ந்ததுக்கு காரணம் கிட்டத்தட்ட 8% மேலே ஓட்டு அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்ததுன்னு சொல்கிறீங்களே. அப்படி வந்தவங்க எல்லாம் இப்போ உறுப்பினர் ஆகியிருந்தால் இப்போ கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 50 லட்சம் 35-40 லட்சமாவது உறுப்பினர்கள் வந்திருக்கணுமே, ஏன் வரலை அப்படின்லாம் எதிர் தரப்பினர் ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. கேள்வி கேட்குறது நியாயமாக தான் தெரியும். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் ஓட்டு போட்டவங்க எல்லாருமே உறுப்பினர் ஆனாங்களா அப்படின்னா இல்லை. உறுப்பினர் ஆகிறதுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய அந்த விஷயங்கள், ஒருத்தர் ஒரு நம்பர்லேருந்து ஒரே ஒரு மொபைல் நம்பரை வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் 4 பேர் ஓட்டு இருக்கும். அந்த 4 பேருமே உறுப்பினராக சேர்கிறதுக்கு அந்த ஒரு மொபைல் நம்பரை வச்சு சேர முடியலை. அதே மாதிரி இமெயில் ஐடியெல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. 234 சட்டசபையில் ஏதாவது ஒரு சட்டசபையில் இருக்கக்கூடியவங்க தான் அதில் வர முடியுது. ஓடிபி மூலமாக ஒரு உறுப்பினரை சேர்க்கிறதே உலகத்திலே ஒரே ஒரு அமைப்பு இதுவாக தான் இருக்கும் அநேகமாக நமக்கு தெரிஞ்சதில். அந்த அடிப்படையில் உறுப்பினர் சேர்க்கும்போது அவங்க ஓடிபி கொடுத்து அவங்க மொபைலுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணி உறுதிப்படுத்தின பிறகு தான் அவங்க உறுப்பினராகவே அந்த வீத லீடர்ஸ்லேயே வாலண்டியராக சேர முடியுது. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய மூளையில் உதித்த அந்த அவருடைய ஐடியா என்ன அப்படின்னா, இது இதில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் அப்படியே ஓட்டாக போடணும், இல்லைனா இதில் இருக்கக்கூடியவங்க தான் ஓட்டு போட போகிறாங்க, அதுக்கு பேர ஓட்டு வராது அப்படிலாம் அவர் நினைக்கல. இதில் உறுப்பினராக வரக்கூடியவங்க பேரே வாலண்டியர்ஸ் தான். அப்படி தன்னார்வலர்களாக தானாக இதில் இணையக்கூடியவங்களை அதில் இருந்து தெளித்து எடுத்து பொறுக்கி எடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்கள தான் நம்ம முன்னிலைப்படுத்த போகிறோம், மக்கள் பிரதிநிதிகளாக, அந்த மக்கள் பிரதிநிதி வேட்பாளர்களாக அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அப்போ அதுக்கு இது போதும்.
கிட்டத்தட்ட 19 லட்சம் உறுப்பினர்கள் அதில் வந்து சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த உறுப்பினர்களில் இருந்து தேர்வு செய்கிறதுக்கு அந்த எண்ணிக்கையே போதுமானதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல்களில் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக ஒரு 55,000 அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த எண்ணிக்கை. அதாவது வில்லேஜ் பஞ்சாயத்தில் உள்ள மெம்பரு, அப்புறம் வந்து டவுன் பஞ்சாயத்தில் உள்ள மெம்பரு, அப்புறம் வந்து மாவட்ட பஞ்சாயத்து அதில் உள்ள உறுப்பினர்கள், அப்புறம் வந்து நகர சபை, அப்புறம் வந்து அதாவது அதுக்கு மேலே வந்து மாநகராட்சி, இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அதில் மொத்தத்துலேயும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தா 55,000ன்னு நான் நினைக்கிறேன். 50,000 கூட நீங்கள் வச்சுடுங்க. அப்போ 50,000 பேர் போட்டியிடுறதுக்கு 18 லட்சம் பேருக்கு 19 லட்சம் பேருக்கு மேலே உறுப்பினர்கள்லேருந்து 50,000 தேர்வு செய்யறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு இன்னமும் டைமும் இருக்குது. இன்னும் அதிகமான பேரும் உள்ளே வர முடியும். அப்படின்னா ஓட்டு போடவங்கெல்லாம் இல்லை உறுப்பினராக இருக்கவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு 10 பேர் 5 பேரே அவங்க வந்து ஓட்டு போட வைக்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுலேயே கூட வராதவங்க எல்லாம் மறுபடியும் வந்து ஓட்டு போட மாட்டாங்கலாம் கிடையாது. அதனால் அந்த உறுப்பினரும் ஓட்டும் ஒன்று சேர்த்து நம்ம பார்க்குறது சரியாக இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் தெளிவான ஒரு சிந்தனையில் போகணும். உடனடியாக அரக பறக்க கட்சி ஆரம்பித்து அது வந்து ஏடக்கூடமான ஒரு இதில் போய் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படின்னா அவர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட மாட்டாரா? போட்டியிடுவோம்னு சொன்னாரே அப்படின்னு கேட்பீங்க. உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிடுவாங்க. அதுக்கு உள்ள வேலைகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதனால் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட போவது உறுதி. ஆனால் உள்ளாட்சி தேர்தல் எப்போங்கிறது தான் உறுதி இல்லை. அது எப்போங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஆளுங்கட்சி பொதுவாக திமுகவாக இருந்தாலும் சரி இல்லை அதிமுகவாக இருந்தாலும் சரி கடந்த காலங்களில் அவங்க முடிஞ்ச வரைக்கும் அதை டிலே பண்ணி தாமதப்படுத்தி கொண்டு போய் தான் வேறு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போது தான் உள்ளாட்சி தேர்தல் அவங்க நடத்துனாங்க. ஏன் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தல் வந்து இப்போ வந்து ஆட்சியை பிடிச்சிட்டார் ஜோசப் விஜய். ஆனால் உள்ளாட்சி தேர்தல் வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அவங்க வெற்றி பெறதே பெரிய சேலஞ்சாக இருக்கும். கண்டிப்பாக பாதிக்கு பாதி வெற்றி பெறுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ வச்சா கூட கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் பெரும்பாலும் வெற்றி பெறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு கீழே நகராட்சி இருக்குது, அப்புறம் வந்து பேரூராட்சி இருக்குது, அப்புறம் ஊராட்சி இருக்குது, இன்னும் பல்வேறு வகை பிரிவுகளெல்லாம் இருக்குது. இதில் மாநகராட்சியை வந்து கடந்த முறை திமுக எல்லா இடத்துலையும் அவங்க கைப்பற்றினாங்க. அது மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இவங்களுக்கு வருமா அப்படிங்கிறது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கீழே வந்து எல்லாரும் அவங்க ஓட்டு போட்டது வந்து ஒரே ஒரு இதுதான். திமுகவும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், ஸ்டாலினும் முதலமைச்சராக வேண்டாம், எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக வேண்டாங்கிற எண்ணத்தில் போட்ட ஓட்டில் அந்த அந்த சந்தர்ப்பத்தில் அலையில் அடித்து வரப்பட்டவர் தான் ஜோசப் விஜய். அவருக்கே வந்து அவர் வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இல்லை. 2 இடத்துல அவர் போட்டியிடுறதுக்கு காரணமே அதுதான். இந்த பேசிக்கான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் இந்த அளவுக்கு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நம்பிக்கை இருந்திருந்தால் அவர் 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்கவே மாட்டார். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். அதனால் அவருக்கு இப்போ கிடைச்ச இது ஆதரவு அப்படியே அவருக்கு அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவங்களுக்கே அந்த நம்பிக்கை வராது. அதனால் அவங்க உள்ளாட்சி தேர்தலை ஒரு வருஷத்துக்கு உள்ளால் நடத்துவாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. இப்போதே அவங்களுடைய சேலஞ்சு என்ன அப்படின்னா ஆட்சியை தக்க வைக்கணும், மெஜாரிட்டியை உறுதிப்படுத்தணும். எந்த நேரம் வேணாலும் நீங்கள் வந்து திமுகவினுடைய அதிமுகவினுடைய எம்எல்ஏலாம் குதிரை பேரம் பேசி எல்லாம் கழுத ஒட்டக பேரம் பேசுனீங்களா? ஏதோ ஒரு பேரம் பேசுனீங்களா? பேசி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் அதே வேலையை வந்து திமுக தரப்புலேருந்து பண்ண மாட்டாங்கங்கிறது என்ன நிச்சயம்னு நான் அப்போவே கேள்வி கேட்டேன். கண்டிப்பாக அவங்க வந்து பேசியிருக்காங்க. பேசுனதில் முதல்ல ஒரு சறுக்கல் ஆகிப்போச்சு. அதனால் அவரை கைது பண்ணி ஒரு 3 பேரை பிடிச்சி உள்ளே போட்டிங்க. ரைட்டு. அடுத்த கட்டத்தில் என்ன பண்ணுவீங்க? அடுத்த கட்டத்தில் இதே மாதிரி, ஏன்னா நீங்கள் உங்கள்கிட்ட 108 பேர் 108ல் 1 போயிட்டு 107 பேர் இருக்காங்க. 107 பேரில் கிட்டத்தட்ட கூட்டணிக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10-25 பேருக்கு நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துருப்பீங்க. பாக்கி உள்ளவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பதவிகளை கொடுத்துருப்பீங்க. அப்புறம் மிச்சம் இருக்கவங்க நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ தான் இருப்பாங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் இன்னொரு அமைச்சரை பார்த்து அவருக்கு பொறாமல் வரதானே செய்யும். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து நீண்ட நாள்னா அவர் கட்சி ஆரம்பிக்க முன்னாடி அவர் வந்து ரசிகர் மன்றம் வச்சுருந்த காலகட்டத்திலேயே வந்து தீவிரமாக செயல்பட்டதில் ஒரே ஒருத்தர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் யாருன்னா புஷி ஆனந்த் அமைச்சராக கொடுத்துட்டாங்க. மரியாதை. ரைட்டு. அது கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பேர் எவ்வளோ வருஷமாக போராடிட்டு இருந்திருப்பான். விஜய்னு உயிரே கொடுத்துட்டு இருந்திருப்பாங்கல்ல. அந்த மாதிரிப்பட்ட ஆட்களில் பலர் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காங்கல்ல. அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லாதவங்க இருப்பாங்க. ரைட்டு, ஓகே, அவங்களுக்கு வேறு ஒன்றும் செய்ய முடியாது, வேறு கட்சிக்கு போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் எம்எல்ஏ ஆனவங்க, நீங்கள் திடீர்னு வந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் எம்எல்ஏக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டீங்க. அதுவே ஒரு அதிருப்தி அவங்களுக்குள்ளால் வராதுன்னு எப்படி சொல்கிறீங்க? சரி, எம்எல்ஏ ஆனவங்களெல்லாம் வந்து கரெக்டாக மக்கள் பணி செய்துட்டு இருக்காங்களா?
இன்றைக்கி காலையில் நேற்றுக்குன்னு நினைக்கிறேன், நம்ம எங்கள் மதுரவாயில் தொகுதி எம்எல்ஏ பேர் இன்னமும் உண்மையில் எனக்கு தெரியாதுங்க. ரோகிணி தேட்டரு ஓனரு, அவர் நம்ம வினோஜ் பி செல்வத்துடைய தம்பி, அவ்வளோதான் நமக்கு தெரியும். அந்த பேர் இன்னமும் எனக்கு மைண்டில் நிற்கலை, உண்மையை சொல்லிடுறேன். ஓட்டு போட போன அன்னைக்கும் பூத்தில் பார்க்கும்போது அவர் எனக்கு உண்மையிலே அவர் வினோஜ் பி செல்வத்துக்கு தம்பின்னு எனக்கு தெரியாது. நம்ம முன்ன பார்க்கல, நமக்கு தெரியாது. நான் அந்த போஸ்டரில் அப்படியே அந்த லிஸ்ட்டில் அப்படியே பார்க்கும்போது 17வது இடமும் எதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன், இவருக்கெல்லாம் நிற்கிறாங்க, எப்படிங்க ஓட்டு போட போகிறாங்க, எத்தனை பேர் போட போகிறாங்களோ. சரி, ஆனாலும் அந்த போஸ்டர்களும் பெரிய அளவுலலாம் ஒட்டலை. ஏன்னா நம்பிக்கை கிடையாது, அவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. எங்கே போட்டு வரப்போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தேன், உண்மையை சொல்லிடுறேன். அந்த கியூவில் நின்னையில் நிறைய பேர் விஜய் தான் ஓட்டு போட்டிருக்காங்கிறத இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். உண்மையை நம்ம ஒத்துக்கணும்ல. ஆனால் அதில் பக்கத்தில் யாருமே அரசியல் பேசலை, அதில் நின்றவங்க வேறு கதையை பேசிகிட்டு இருந்தாங்க, வெயிலை பற்றி பேசியிருந்தாங்க. இவ்வளோ வெயில் கொடுத்துது ஏன்னா அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்களே ஒழிய அரசியல் சம்மந்தமாக யாரும் பேசலை, யாருக்கு ஓட்டு போட போகிறோன்னு பேசலை, எதுவும் பேசலை. நம்ம இதை பார்த்துட்டு இருந்தேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் இப்போ அங்கே எம்எல்ஏ ஆஃபீஸை நேற்றுக்கு எதோ திறந்துருக்காரு. திறந்தவர் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காரு, அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லி ஏதோ பண்ணியிருக்காரு. அவருக்கு பர்சனலாக ஒரு ஆஃபீஸ் திறக்கிறாங்க, அதுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு ஆளை வேலை அவங்க அந்த டியூட்டி முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து கூப்பிட்டிங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் நீங்கள்லாம் எங்கள் வீட்டு வேலையும் சேர்த்து செய்யுங்கிற மாதிரி ஒரு இது இப்போவுமே அது பெரிய சர்ச்சையாகி எங்கே பேசிகிட்டு இருந்தாங்க காலையில். இன்னைக்கு காலையில் என்கிட்ட ஒருத்தர் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தார். இதுதான் அங்கே நிலவரம். அவங்களுக்கு எம்எல்ஏ இப்போ இந்த இதில் இன்னொன்று பாருங்கள், ரோகிணி தேட்டரில் தான் சீட்டை கழிச்சாங்க. யார்? விஜய் ரசிகர் தான் சீட்டை கழிச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், அது ஒரு வருஷத்துக்கு உள்ளால தான் நடந்துச்சு, உங்களுக்கு நல்லா தெரியாது. ரோகிணி தேட்டரில் உள்ள சீட்டெல்லாம் உடச்சி கிழிச்சு அடித்து நொறுக்கி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது விஜய் ரசிகர்கள் தான் பண்ணினாங்க. இப்போ இதில் நீங்கள் அந்த விஜய் ரசிகர்கள் மட்டத்தில் இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ கூட ஆக முடியாமல்லாம் இப்போ இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதிருப்தியை வெளியே தெரிவிக்க முடியாது. எம்எல்ஏ ஆனவங்க அமைச்சராக முடியாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எம்எல்ஏ ஆகிட்டோம், ஆனால் எந்த பிரயோஜனமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாதுங்க. நீங்கள் 35 கோடின்னு இப்போ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, 35 கோடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறேங்க, 150 கோடி 100 கோடி கொடுக்க முடியாத அளவுக்கு திமுக இல்லை. இப்போவும் நான் சொல்கிறேன், திமுகவுக்காக மாறன் குடும்பம் கொடுக்க, சன் டிவி குரூப்பு கொடுக்க முடியாமல் இல்லை. சபரீசன் குடும்பம் கொடுக்க முடியாத அளவில் அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. தினகரன் பத்திரிகையே விலைக்கு வாங்கின குழுமம் அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. தினகரன் ஆதித்தனார் குழுமத்தில் இருந்த பத்திரிகை, அதையே விலைக்கு வாங்கிவிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஒரே ஒரு நாள் ஒரு விமான பயணத்தில் சிங்கப்பூர்லேருந்து சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கோ போன ஒரு ட்ரிப்பில் அந்த வேலை முடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப கச்சிதமாக. இவர் சிவந்தி ஆதித்தனாருக்கெல்லாம் அவர் சின்னவங்கெல்லாம் தெரியவே தெரியாது, இந்த டீல் பேசினதே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தில் இருந்து பண்ணினாங்கன்னு அப்போ பார்த்துருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், அவங்க மனைவிக்கே தெரியாது. குமரன் ஆதித்தன் அவர்களுடைய மனைவிக்கே இந்த டீல் பேசினது விற்றது எந்த கதையும் தெரியாது. அப்புறம் அது வெளியே வந்த பிறகு தான் அது பெரிய பிரச்சனையே ஆச்சுதாங்க. ஒரு சின்னையால் ரொம்ப வருத்தப்பட்டிருந்தார். அந்த நேரத்தில் ரொம்ப வருத்தப்பட்டதாக அந்த இதில் உள்ளவங்க நம்ம அங்கே வேலை பார்த்தனால அது சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் நம்மளே அதை அவங்களுக்கு அந்த அது என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கலாமே, எதுக்கு அதை விற்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த குழுமத்தில் வேலை பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும், அப்போ வேலை பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்படிப்பட்டது தான் சன் குழுமம். அவங்களால ஒரு எம்எல்ஏக்கு ஒரு 100 கோடி ரூபாய் இல்லை 150 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு 10-15 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண வச்சு திமுக வரை சேர்க்கறதுக்கு முடியாதுன்னா நினைக்காதுங்க. அது எப்போ வேணாலும் நடக்கும். இது ஜோசப் விஜய்க்கே தெரியும். ஏன்னா இவரே திமுகவில் இருந்தவர் தானே, திமுகவுக்கு ஓட்டு போட்ட ஆள். அந்த குரூப்புக்கு அந்த கலாநிதி மாறன் அந்த அவங்களுடைய சன் பிக்சர்ஸுக்கு படம் நடித்து கொடுத்தவர். அதேமாதிரி ரெட் ஜெயின்லேருந்து இவங்க படம் நடித்தவர், அதுலேருந்து படத்தை ரிலீஸ் பண்ணவர். இவருக்கு தெரியாதா அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாதா? அதனால் பணம் நீங்கள் 30 கோடி ரூபா கொடுக்கும்போது இன்றைக்கி வேணால் அது சாதாரணமாக தெரியலாம் ஒரு எம்எல்ஏக்கு. அதனால் இவரெல்லாம் என்கிட்ட ஃபோன் பேசினார்னு சொல்ல முடியும், அதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் அதை 30 கோடியை அப்படியே கொஞ்சம் 100 கோடின்னு சொல்லுங்கள், அப்படியே யோசிப்பாங்க. 100 கோடி ரூபாய் நம்ம அடுத்த வாட்டி எம்எல்ஏ ஆர போகிறோமோ இல்லையே தெரியல, எதுக்கு நம்ம அதை விடுவானே அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அவங்கெல்லாம் கொள்கை கொள்கை என்ன கொள்கை சொல்லுங்கள்? ஜோசப் விஜய் கட்சியில் இப்போ எம்எல்ஏ ஆனவங்கள்லாம் என்ன கொள்கையின் அடிப்படையில் அந்த இதில் எம்எல்ஏ நின்று வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்லுங்கள்? ஒன்றும் கிடையாது. அதனால் காசுன்னு வருது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும் தான் நினைப்பாங்க. அதை 100 கோடி அப்படியே கூட ஒரு 50 கோடியை சேர்த்து கொடுத்து பாருங்கள். 150 கோடி ரூபான்னு வச்சு ஒரு 10 எம்எல்ஏக்கு ஒரு 1500 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி ஒரு ப்ராஜெக்டை ஒரு ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 இல்லை 50 எம்எல்ஏ வேணாலும் நீங்கள் காலி பண்ண முடியும். பணத்தை வச்சு நீங்கள் அடிக்க முடியும். அப்படி நீங்கள் ஒரு மோசமான நிலைமைக்கு அரசியலை கொண்டு வந்துட்டீங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லை, அதிமுக எம்எல்ஏ நீங்களே பேசி வாங்கி அதுக்கு வழியும் காட்டி விட்டுட்டீங்க.
பணம் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம், லாட்ரி வித்த பணத்தில் என்ன ஆட்சியை பிடிக்கலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி வச்சுக்கிட்டீங்க. மக்கள் மத்தியில் அது போய் சேர்ந்துட்டு. அதனால் நீங்கள் இப்போ வந்து இது இன்னைக்கு வேணால் அது அப்படியே நிற்கலாம். இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு. இப்போ அங்கே துபாயில் போயிருந்து லண்டனுக்கு போயிருக்காரு நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அப்புறம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் அவருடைய மகன் இன்பன் உதயநிதி, அப்புறம் அந்த குடும்பத்தோடு போயிருக்காங்க. என்ன செய்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அங்கே எவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க பேசுகிறாங்க, என்ன முடிவுகளெல்லாம் எடுக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இதுதான் அரசியல் நிலவரம். அதனால் எப்போ வேணாலும் இந்த ஆட்சிக்கு ஆயுள் வந்து எப்போ வேணாலும் முடியலாம்ங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அது அந்த அளவுக்கு அது அந்த மாதிரி போகாமல் இருக்கணும்னா நீங்களும் ஒரு நேர்மையான வழியில் நீங்கள் பின்பற்றணும். நீங்கள் முதல்ல இந்த குதிரை பேசுகிறது அதெல்லாம் விட்டு நேர்மையான வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு வராது. ஆனால் குற்றச்சாட்டு உங்கள் மேலேயே ஒரு தவறை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்றவனை வந்து இப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். 3 விரல் இங்கே தானே பார்த்துட்டு இருக்கு, ஒரு விரல் தான் ஒன்றை பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் மற்றவனை சொல்லும்போது 3 விரல் உங்களை பார்த்து இருக்க மாதிரி தான் ஜோசப் விஜயனுடைய நிலவரம் இன்னைக்கு வந்து இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து போயிட்டு இருக்காரு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, ஒரு வருஷம் இந்த ஆட்சியை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை வந்து விமர்சிக்கக்கூடாது. இது வந்து நம்ம விஷயம் விமர்சிப்போ நமக்கு எப்போ தோணுது, எப்போ நமக்கு இது தப்புன்னு தோணுதோ அப்போ நம்ம டப்புன்னு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இது புதுசாக வந்திருக்காங்க. அதில் வந்திருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் புதுமுகங்கள். அவங்க வந்து இனிமேல் தான் அதை கற்றுக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க நடவடிக்கையெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் அவசரப்பட்டு அவங்கள வந்து நம்ம குறை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக இருக்கார் அந்த பாயிண்டில். அதனால் குறை சொல்ல வேண்டாம், ஒரு வருஷம் அவங்கள விடுவோம். அவள் விடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலைங்கிறத நம்மளும் அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நம்ம அவங்கள விமர்சிக்கிற வேலையை பண்ணுவோம். அப்படின்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே கட்சி ஆரம்பிப்பாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. சரியா? அப்போ ஒரு வருஷத்துக்கு உள்ளால் நிச்சயமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறது இல்லை. அப்போ அந்த அமைப்பை வந்து வலுப்படுத்துவார், அதுக்குள்ள வேலைகள்லாம் செய்வார். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் பிரதிநிதியை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத முதல் சொல்லிட்டார். அதனால் இந்த வீத லீடர்ஸ் அமைப்பில் இப்போ இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக யாரை நிப்பாட்டலாம், எந்தெந்த இடத்துல எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வார்டில் யாரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத இப்போவே முடிவு செய்து அவங்களுக்கு இப்போவே பயிற்சியெல்லாம் கொடுத்து எதை நீங்கள் பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அதை வந்து ஆயத்தமாகிட்டு இருக்காங்க. அதை கண்டிப்பாக செய்வாங்க. சரி, அப்படின்னா இடைத்தேர்தல் என்னாகும்? இடைத்தேர்தலில் அவர் நிற்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 6 மாதத்துக்குள்ளே வச்சு ஆகணும். இப்போ 1 மாதம் முடிஞ்சு போச்சு, இன்னும் ஒரு 5 மாதத்துக்குள்ளால இடைத்தேர்தல் கண்டிப்பாக தமிழகத்தில் ஒரு 7 தொகுதிக்கு வரும். அப்படி வரும்போது பெருந்துறையில் வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் நின்னா கண்டிப்பாக அது வெற்றி பெற வாய்ப்பில் இருக்குது. அப்போ கட்சி ஆரம்பிக்காமல் எப்படி நிற்பார் அப்படின்னா, கட்சி ஆரம்பிக்காட்டாலும் அந்த சுயேட்சை சின்னத்தில் அவங்க நிற்கலாம், வாய்ப்பு இருக்காது. தாராளமாக நிற்கலாம், அது நிற்கக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. வீத லீடர்ஸ் அப்படிங்கிற பேரில் அந்த பேரை பயன்படுத்தி அதன் சார்பில் நிற்கக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி சுயேட்சையாக நிற்க மாதிரி கொண்டு வரலாம். அப்படி அவங்க நிற்கலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலில் அப்படி தான் நிற்க போகிறாங்கங்கிறது தான் என்னுடைய பார்வை. கட்சி ஆரம்பித்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கிறதை விட இந்த வீத லீடர்ஸுங்கிற அமைப்பு மூலமாக இயக்கம் மூலமாகவே உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கலாம்ங்கிற எண்ண ஓட்டத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் கண்டிப்பாக இடைத்தேர்தலில் கூட அவங்க நிற்கலாம். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸே பெருந்துறையில் நிற்கணுங்கிறத என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அப்படி நின்று வெற்றி பெற்றால் சட்டசபையில் அது ஒரு பெரிய இதை உருவாக்கும். அதனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து பெருந்துறையில் இடைத்தேர்தல் அவர் நின்று வெற்றி பெறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, அருமையான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அதுக்கு முன்னோட்டமாக தான் இப்போ பொள்ளாச்சியில் வந்து அந்த அதாவது வீத லீடர்ஸ் அமைப்பினுடைய அந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாநாட்டை வந்து அவங்க முதல் மாநாட்டை வரக்கூடிய 12ஆம் தேதி அங்கே வச்சுருக்காங்க. அந்த மாநாடு அங்கே மட்டுமே நடந்து அதோட முடிய போகிறதில்லை. அது வந்து 26ஆம் தேதி, இதே ஜூலை மாதம் 26ஆம் தேதி திருச்செந்தூரில் அடுத்த மாநாடு 2வது மாநில மாநாட்டை முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தமிழகம் முழுக்க மாநாடுகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போதைப்பொருள் விழிப்புணர்வு மாநாடாக இருந்தாலும் அது வந்து அண்ணாமலை அவர்களுடைய பலத்தை காட்டக்கூடிய ஒரு மாநாடாக தான் அமையப்போகுது. அதுவும் பொள்ளாச்சியில் சொல்லவே வேண்டாம், அங்கே ஒரு பெரிய கூட்டம் கண்டிப்பாக கூடுவாங்க. ஆதரவு ரொம்ப அதிகமாக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு. அதனால் கண்டிப்பாக பெருந்துறையில் அவர் நின்னார் அப்படின்னா அது வெற்றி பெறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். வெற்றி பெறாட்டெல்லாம் ஒன்றும் இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுதான், ஏன்னா அவர் நிற்பார் அப்படிங்கிறதுக்கு நான் எதை வச்சு சொல்கிறேன், திருப்பியும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் வந்து அவர் நின்ற தொகுதி உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் அவர் நின்னார். அந்த தேர்தலின் போது அவரை வந்து நீங்கள் அரவக்குறிச்சியில் நிற்க வேண்டாம், கொங்கு மண்டலத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பில் இருந்தும் அவருக்கு சொல்லப்பட்டது.
ஏன்னா அதிமுக கூட்டணி ஈஸியாக வெற்றி பெறலான்னு சொல்லப்பட்டது. ஆனால் அவர் அதை மறுத்துட்டார். வேண்டாம், நான் ஏன் தொகுதியில் என்னுடைய இதில் தான், எங்கள் பிஜேபி அங்கே இல்லைங்க பெருசாக, நீங்கள் அதனால் இங்கே நிற்க வேண்டாம்னு சொல்லும்போது அவர் அதை மறுத்தார். அது உண்மையும் கூட. அப்போ திரு அண்ணாமலை ஐபிஎஸ் சொன்ன காரணம் என்னவாக இருந்துச்சுன்னா, பாஜக இல்லை அப்படிங்கிறனால நம்ம நீங்கள் நிற்காமல் இருந்தால் தப்பு இல்லை, தப்பு. ஆனால் பாஜக இல்லாத இடத்துல கட்சியை கொண்டு போய் சேர்ப்போம், வளர்ப்போம், வெற்றி பெற்று தோல்வி அது ரெண்டாவது பார்த்துக்குவோம், நம்ம கட்சியை கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு சொன்னார். 80,000க்கு மேலே ஓட்டு வாங்கினாங்க அந்த தேர்தலில். அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக இல்லாத இடத்துல உண்மையிலேயே போய் சேர்ந்துச்சு. பாஜகவே அதுக்கு முன்னாடி இல்லாத பகுதிகள் தான் அந்த ஏரியாவெல்லாம், அந்த கிராமங்களெல்லாம், அங்கெல்லாம் கொண்டு போய் அண்ணாமலை பாஜகவை கொண்டு போய் விதைத்தார். அதை நம்ம மறுக்க முடியாது. அவரும் ஒரு சேலஞ்சையை மீட் பண்ணக்கூடியல சந்திக்கக்கூடிய ஒரு திடகாத்திரமான ஒரு மனநிலை உள்ளவர். அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், இப்போ பெருந்துறையில் அவர் நின்னார் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் சுயேட்சைங்கிற பேரில் நின்று அவரால் வெற்றி பெற முடியும். அப்போ சுயேட்சை கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடியே எம்எல்ஏ ஆயிட்டாருங்கிற ஒரு இதுவும் அவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி தாராபுரத்தில் கூட அவங்க அது வெற்றி பெற முடியும். மற்ற இடங்கள்லையும் அவர் வேட்பாளரை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெற்றி எத்தனை இடத்துல வெற்றி பெறமோ இல்லையோ, ஆனால் எல்லா இடத்துலையும் நம்ம நிப்பாட்டணுங்கிற அடிப்படையில் கூட அது நிப்பாட்டலாம். அது பரிசோதித்து பார்க்குறதுல தப்பு இல்லை. எவ்வளோதான் ஸ்ட்ரெங்த்துங்கன்னு பார்க்கலாமே, மக்கள் மத்தியிலையும் அதை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட நிற்கலாம். வெற்றி தோல்வி நமக்கு ரெண்டாவது பட்சம் தான் அப்படின்னு தான் அவர் முடிவெடுக்கக்கூடியவர். அதனால் துணிஞ்சு தான் அவர் அதை செய்வார். அதனால் பெரும்பாலும் இடைத்தேர்தலில் சுயேட்சை சின்னங்களில் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு, அவர் மட்டும் இல்லை வேட்பாளரையும் நிப்பாட்டி ஒரு சோதித்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான், ஒரு சந்தர்ப்பமாக தான் அமையும். அப்படி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் எல்லாம் வெற்றி பெற்று சட்டசபைக்குள்ளே நுழைகிறாரு அப்படின்னா அது ஜோசப் விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவை அது கொடுக்கும். ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மைனஸாக அமையும். ஏன்னா அவங்க இப்போ பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. எண்ணிக்கை வேணால் கம்மின்னு சொல்லலாம், ஆனால் மக்கள் ஆதரவோடு திமுக வெற்றி பெற்று இருந்ததுன்னா அதை பெருசாக நினைக்க முடியாது. அது இல்லை அதிமுக வெற்றி பெற்று வந்துச்சுன்னா அதை பெருசாக எடுக்க முடியாது. புதுசாக ஒரு கட்சி ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்துருக்குங்கிறது தான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அந்த ஒரு தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது உடையும். இடைத்தேர்தலில் எதிர்கட்சி வெற்றி பெறுது, இல்லைன்னா திரு அண்ணாமலை கட்சியை ஆரம்பிக்காமல் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லும்போது அது இப்போ இருக்கக்கூடிய அந்த விஜய்க்கான ஒரு பெரிய ஆதரவு இருக்குங்கிறது நம்புகிறாங்க பார்த்தீங்களா. அது விஜய்க்கான ஆதரவு இல்லை, அது ஜோசப் விஜய்க்காக ஓட்டு போட்டவங்க இல்லை. அவரை வேண்டாம் இவரை வேண்டாம், அண்ணாமலை ஒரு ரூட்டு போட்டு விட்டார், புதுசாக ஒரு ஆள் வேணும்னு அண்ணாமலை எலெக்ஷனில் நிற்கலை, சரி பரவாயில்ல விஜய்க்காவது ஓட்டு போடுவோன்னு போட்டவங்க தான் அப்படிங்கிறத அது உறுதிப்படுத்துகிற மாதிரி அது அமையும். அந்த மாதிரி அமையும் போது அது திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தானாகவே ஒரு பின்னடைவை கொடுக்கும். அவருடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு அது ஒரு பெரிய செக் வச்ச மாதிரியான ஒரு இது இருக்கும். அதே சமயத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறது, அது அந்த பயணத்துக்கு அது பெரிய உந்து சக்தியாக அமையுங்கிறது என்னுடைய கருத்து. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் ஒரு சின்ன வேண்டுகோள், நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம், மோடி தமிழகத்துக்கு என்னத்தங்க பண்ணினார்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்கிற விதமாக அந்த புக்கில் பல்வேறு தகவல்கள் இருக்குது. மோடியின் தமிழகம் புத்தகம், அந்த புத்தகத்தை இதுவரைக்கும் வாங்காதவங்க அவசியம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். அந்த புத்தகத்தினுடைய விலை 350 ரூபா, தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவு 50 ரூபா. அதனால் இந்த புத்தகத்தை வேணும்னு விரும்பி கேட்குறவங்களுக்கு தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவோடு சேர்த்து 400 ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். மற்ற மாநிலங்களில் கொரியர் செலவோடு சேர்த்து 450 ரூபா நீங்கள் அனுப்ப வேண்டியது இருக்கும். கட்டாயம் வாங்கி படிக்கணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வாட்ஸ்அப்பில் நீங்கள் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஃபோன்பே அல்லது ஜிபே மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்பி அந்த ரிசிப்டை எனக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. 9092345641 இதுதான் வாட்ஸ்அப் நம்பர். அட்ரஸை வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. எத்தனை புக்குங்கிறதையும் மென்ஷன் பண்ணி விடுங்க. பணத்தை ஜிபே அல்லது ஃபோன்பே, இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். அதில் பணத்தை நீங்கள் அனுப்பிட்டு அந்த ரெசிப்டை எனக்கு அனுப்பி விட்ருங்க. கட்டாயம் நீங்கள் இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்கணும், நண்பர்களையும் வாங்கி படிக்க சொல்லணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம்.